கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 5, 6 வருகின்றான், யோகாதிபதி. ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லவா. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு குரு வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். கண்டக சனியா வந்திருக்கிறது. இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கிறதுனால நமக்கு மிகுந்த தொந்தரை கொடுக்க மாட்டாரு. யோகக்காரக்கனா இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாக்கி வேலை விஷயத்திலையும் உத்தியோக விஷயத்திலையும் தடைகள் நீக்கி, ஏன்னா எந்தெந்த விஷயத்திலும் நீங்க ஏற்கனவே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களை ப்ரமோட் பண்ணுவாரு. அதாவது ஒருத்தருக்கு சிலருக்கு உத்தியோகம் கரெக்டா அமையல, நல்ல உத்தியோகத்தில் உட்கார வைப்பாரு. சிலருக்கு உத்தியோகத்தில் இருக்கின்ற உத்தியோகத்துல மாற முடியாம தவித்து கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை உருவாக்குவார். இல்லை சிலருக்கு கடன் தொல்லையிலேருந்து ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த லோன் வரவழைத்து அவர் அந்த கடன்ல இருந்து விடுவிப்பார். இவருக்கு சில வழக்குகள் பிரச்சனைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, அதுல இருந்து அவர் விடுதலை பண்ணுவார். இந்த மாதிரி நம்ம என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய காலமாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபத்தியில இருக்கிறதுனால யோகத்தை தருவார். 6ஆம் வீடு இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருக்கிறதுனால தான் 6ஆம் வீடினுடைய ஆதிபத்தியம் இங்கே எடுப்படாது. அதனால பூர்வ புண்ணியாதிபதி மேலோங்கிறதுனால விசேஷமான தனயோகம், உத்தியோகத்துல உயர்வு, எதிர்பாராத வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது உறுதியை கொடுப்பார்.